காளியம்மாள் அவர்களுக்கு தாவேக்கா போகணுன்னு ரொம்ப ஆசையாம். விஜய் கட்சியில் சேர்ந்தா நமக்கு ஊடக வெளிச்சம் கிடைக்கும். மற்ற எந்த கட்சியிலும் அந்த அளவுக்கு இப்போதைக்கு ஊடக ஃபோக்கஸ் இல்லை. அதனால் தாவேக்காவில் சேரணும் தான் காளியம்மாளுக்கு ரொம்ப விருப்பம்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க சேர்த்துக்கிற மாட்டேங்கிறாங்க. அதுதான் இப்போ சிக்கல். விஜயும் இப்போ காளியம்மாள் அவர்களும் ஒரே மேடையில் இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் பேசுகிறாங்கன்னா யாரோட பேச்சு எடுபடும்? காளியம்மாள் ஒரு சிறந்த பேச்சாளர். நாம் தமிழருங்கிற ஒரு அரசியல் பயிலரங்கத்தில் மிகப்பெரிய அளவில் பட்டை தீட்டப்பட்டவர். அவர் பேசுகிறது தான் எடுபடும். அப்போ விஜய் டம்மி ஆயிடுவார். அதுக்கு பயந்துக்கிட்டே காளியம்மாளை சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ ஏண்டா நீங்களும் நல்லா பேச மாட்டேங்கிறீங்க, நல்லா பேசுகிற பேச்சாளர்களையும் உங்கள் கட்சியில் சேர்த்துக்க மாட்டேங்கிறீங்கன்னா எப்படி உருப்படும்? தாவேக்காக்குள்ள அவங்களால ஏன் நுழைய முடியல அப்படின்னா, அவர் நுழைந்து விட்டால் அவர் பேசும் அளவுக்கு, அவருக்கு வைக்கக்கூடிய கருத்தியல் அளவுக்கு விஜயாலே பேச முடியாதுங்கிற நிலைமை இருக்கிறதுனால தான் அங்க விஜயால அவர் ஜீரணிச்சு கொள்ள முடியல அப்படிங்கிறது நமக்கு வரக்கூடிய தகவல். அது எவ்வளவு தூரம் உண்மைங்கிறது தாவேக்கானவர் தான் சொல்லணும். ஏன்னா இங்க காளியம்மாள் பேச ஆரம்பிக்கிறாங்க, அவருக்கு கூட்டம் கூட ஆரம்பிக்குதுன்னாக்க அது விஜயை விட பல மடங்கு அதிகமாக மாறிவிடுமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் அவர்களுக்கு இருப்பதாக சொல்றாங்க. அதனால அவங்க சேர்த்துக்கலங்கிறாங்க.